எங்கள் மாமன்னரை ரத்தம் சிந்த வைத்துள்ளது. அதை கொல்லத்தான் வேண்டும். இப்பொழுது எதுவும் செய்ய வேண்டாம். நான் நலமுடன் வந்த பின் அது பற்றி சிந்திக்கலாம். வணங்குகிறேன் மாமன்னா. கேசரி, இந்த காளை நம் மன்னரை காயப்படுத்தி ரத்தம் சிந்த வைத்ததோ, அந்த காளையை என்ன செய்வதென்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் தந்தையே, இதில் உங்களுடைய கருத்து என்ன? கேசரி, உன்னுடைய கடமையை செய். மன்னரின் பாதுகாப்பு விதிமுறைப்படி நாளை விடியலின் போது நம் சேனை தலைவன் கேசரி அவர்களே அந்த காளைக்கு தண்டனை வழங்குவார். அந்த காளையின் உயிரை பறிக்க துணிந்து விட்டார்களே, இதை செய்யாதீர்கள். சில சமயங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம் கைகளில் இல்லை. நேரத்தை பொறுத்து அதை எடுக்க வேண்டியுள்ளது. மன்னனின் மீதுள்ள நம்பிக்கை என்று மக்களிடம் குறைகிறதோ, அதற்காக ஒரு காளையை கொல்வது தவறே கிடையாது. இப்படி சொல்வது தவறென்று தெரிந்தும் இப்படி செய்யலாமா? அம்மா எப்பொழுதும் சொல்வார்கள், எதை நம்முடைய மனம் ஏற்கவில்லையோ அதை ஒதுக்கி விடுவது நல்லதென்று. என் நண்பன் நீலன் சொல்லுவான், உங்கள் அப்பா சேனைக்கே தளபதியாம். அவர் நினைத்தால் எதையும் செய்யலாமாம். அதனால் தான் சொல்கிறேன், இந்த காளையை எப்படியாவது காப்பாற்றுங்களேன். என்ன யோசனைகள் ஆழ்ந்திருக்கிறீர்கள் சுமேரு மன்னா? உங்கள் நிலைமை எனக்கு புரிகிறது. உங்கள் பிள்ளையின் ஆசையை நீங்கள் நிராகரிக்க நேரிட்டால் பிள்ளை உங்களை வெறுத்து விடுவான். அதே நேரம் மன்னரின் கட்டளையை மறுத்தால் ராஜ துரோகி என்ற பட்டம் கிடைத்துவிடும். மன்னரின் ஆணை நிறைவேற்றப்பட்டால் மகனின் கோரிக்கை நிறைவேறாது. அது அவன் மனதில் ஆறா வடுவாகிவிடும். பிள்ளையின் உற்சாகம் மட்டும் உடைந்து விட்டால் அவனை இந்த உலகை விட்டு அனுப்புவது எனக்கு எளிதாகிவிடும். என்னை இங்குள்ள எல்லோரும் மாருதி என்று கூப்பிடுவார்கள். இதோ பார், மூலிகை கொண்டு வந்திருக்கிறேன். இதை சாப்பிட்டால் குணமடைந்து விடுவாய். இது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் இது உன் காயத்தை குணமாக்கிவிடும். ஏன் அதை கழட்டுகிறீர்கள்? தந்தை என்னிடம் கூறியிருக்கிறார். விலகி சென்று விடு, இது சேனை தலைவரின் உத்தரவு. தந்தையே, தந்தையே! மாருதி, அம்மா, தந்தை இங்கிருக்கிறார். அந்த வாயில்லா காளையை காப்பாற்றுவேன் என்று எனக்கு அவர் வாக்களித்தார். விதிமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டியதாயிற்று. இல்லை இல்லை இல்லை, அவர் எனக்கு வாக்களித்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றியே தீர்வார். தந்தையே! இந்த காளையின் மீது இவனுக்கு இவ்வளவு அன்பா? அதுவே அவனுக்கு துயரத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது.